நாங்கள் கட்டாயம் வந்தே மாதரத்தை ஒழிக்க விட வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கோமே தவிர முதலில் எது இருக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லலைன்னு திமுக அந்த கட்சிகள்லாம் ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டாங்க. மக்களினுடைய உணர்வுகள் எல்லாம் ஏதோ பிரச்சனையானதுக்கப்புறம் இது பிஜேபி ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டாங்க. இன்றைக்கி வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கு போராடியவர்கள் எல்லாமே பிஜேபியை சேர்ந்தவர்கள். நல்ல ஒரு விஜய் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கோடிட்டு காட்டுறாரு போல. அதனால் இதில் வந்து இன்னொரு ஒரு பிரளயம் வந்து அதிமுக எதிர்கொள்ளத்தான் போகிறதா தான் தெரியுது. சார் வணக்கம். வணக்கம் கிருஷ்ணா. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு 4 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. நான் ஒவ்வொன்றா கேட்க விரும்புகிறேன். முதலாவது வந்து தமிழ்தாய் வாழ்த்து வந்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அவங்களுக்கான ஒரு தேவை இருக்குது. தங்களுடைய ஒரு தமிழ் மொழியினுடைய பற்றி வெளிப்படுத்துவதற்கு தேவை இருக்கிறது. எல்லா இடங்களிலுமே சில நேரம் வந்து இன்சிஸ்ட் பண்ணி சொன்னால் தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. எனக்கு ஆட்சியில் அவர்கள் பதவி ஏற்புலேயே முதல்ல வந்தே மாதரத்தை சட்டமாக ஏற்றிட்டாங்க. இப்போ இது எல்லாருக்குமே வந்து ஒரு குழப்பம் இருக்குது. எதை முதல்ல வந்து இப்போது அதை ஒழிக்க விடுவதில் எது முதலில் இருக்க வேணும்னா, அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு விதமான ஒரு இன்ட்ரப்ஷன் இருக்கும். இது மாதிரி தான் செய்யணும், முதல்ல மத்திய அரசுக்கான ஒரு மரியாதையை செய்யணும் அப்படின்னு. இப்போ ஒரு இதுக்கு கடந்த காலத்தில் ஆர்.என். ரவி அவர்கள் இருக்கும்போதெல்லாம் பெரிய பிரச்சனையாச்சு. அவர் நான் ஃபஸ்ட்டு ஜனகணமனம் பாடாமல் அவர் கோச்சிட்டு வெளியே போனார். அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டிங் ப்ரொசீஜர் அவங்க செய்ய வேண்டிய தேவை இருக்குது. நாங்கள் கட்டாயம் வந்தே மாதரத்தை ஒழிக்க விட வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கோமே தவிர முதலில் எது இருக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லன்னு அவங்க கோர்ட்டில் மத்திய அரசு சொல்லிடுச்சு. நாங்கள் எங்கேயும் கட்டாயப்படுத்தலையே, வந்தே மாதரத்தை ஒழிக்கணும், எது ஃபஸ்ட்டுன்னு நாங்கள் சொல்லலை அப்படின்னு. ஆனால் இப்போ கேரளாவில் வேறு மாதிரி பிரச்சனை இருக்குது. அவங்க முழுமையாக நாங்கள் துப்பாக்கி வச்சு என்ன சுட்டால் கூட அங்கே ஒரு மந்திரி சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து அதை வந்து ஃபுல்லாக அதை நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்க பிரச்சனை. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் கல்வி நிலையங்கள் எந்த ஒரு அரசு விழாக்களாகட்டும் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்றத சில நேரம் ப்ரொசீஜர் போடணும். இல்லைன்னா இப்போ ஆர்.என். ரவி மாதிரி யாராவது ஒருத்தரவங்க வந்து அதை அந்த உரிமை கொண்டாடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சொன்னால் கூட அதை மீறி ஆளுநர் வரும்போது நடக்குது இருக்குது. மத்திய அரசு அது மாதிரி எது கான்ஃப்ளிக்டான இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசுக்கு நேர் எதிராக ஒரு மத்திய அரசு அமையும் போது இந்த பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் அது ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அடுத்தது நீட்டுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அது ஏற்கனவே திமுக ஆட்சியில் பண்ணது தான். இப்போ விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு. இந்த இம்பேக்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீட்டு வந்து ஒரு விரிவாக பேச வேண்டிய விஷயம். நம்ம இந்த இடத்துல நான் சுருக்கமாக பதிவு செஞ்சுக்கிறேன். நானும் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் டீச்சராகவும் பணியாற்றியிருக்கேன். பள்ளிக்கல்லூரியில் என்னுடைய அனுபவம் இருக்குது அப்படின்ற அடிப்படையில் நான் சொல்கிறேன். நீட்டு அப்படின்னு அறிமுகப்படுத்தியது 2016, 17, 18 நமக்கு எக்ஸப்ஷன் கொடுத்து அது அமல்படுத்தப்பட்ட பொழுது இருந்த ஒரு சிக்கல் இந்த எஜுகேஷன் பேட்டர்ன். அதாவது ஒரு +2 அந்த முடித்தவுடன் அவங்களுக்கான இருக்கிற அந்த கரிக்குலம் பாடத்திட்டம் என்பது அவர்கள் நுழையக்கூடிய நுழைவுத் தேர்வுக்கும் பாடத்திட்டத்திற்கும் மிகப்பெரிய கேப் இருந்தது. அது இப்போ ஃபில் பண்ணிட்டாங்க. அதை ஈக்குவல், அதாவது சிபிஎஸ்சி இந்த எக்ஸாமை நடத்துது. ஒரு நேஷ்னல் டெஸ்ட்டு அதுக்கான ஒரு முகமை வைத்து இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்க பாடத்திட்டத்தில் கண்டக்ட் பண்ணும்பொழுது அன்னைக்கு வந்து நீட் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு தேவை இருந்தது. இப்போது அதே மாதிரி பல இடத்துல டொனேஷன்ஸ் அதிகமாக பெற்று செல்வந்தர்கள் அந்த எம்பிபிஎஸ் சீட்டை பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போ சமநீதி, சம வாய்ப்பு, இப்போ இது ரெண்டையும் எடுப்போம். இன்னும் நிறைய துணை காரணங்கள்லாம் இருக்குது. இந்த ரெண்டுமே இப்போ அதுக்கான இது அடிபட்டு போச்சு. எப்படின்னா பாடத்திட்டத்தை ஈக்குவல் பண்ணிட்டாங்க. இங்கே இருக்கிற மெட்ரிக் ஸ்டேட் போர்டினுடைய சிலபஸ் அப்படின்றது சிபிஎஸ்சிக்கு மேலாக இருக்குது. ஓகே அப்படி இருந்து இவங்களால காம்படேட்டிவ் பசங்க பண்ண முடியாமல் போகிறது இன்னொரு பிரச்சனை. சிபிஎஸ்சிக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறீங்க. பட் வந்து அந்த சிலபஸ் வேறு, இந்த சிலபஸ் வேறுங்கும் போது நம்ம அதுக்கு மேலே தான் இருக்குது. எக்ஸாம் கேள்வி கேட்குற முறை அப்படின்றது சிபிஎஸ்சி தனி பேட்டர்ன். அது நீங்கள் வந்து அதை மாற்றிக்கவே முடியாது. நீங்கள் இப்போ டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் நேரட்டாக கேட்பாங்க. நீங்கள் எம்பிஏ மாதிரியான ஒரு என்ட்ரன்ஸ் நேஷ்னல் இன்ஜினியரிங் டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரீசனிங் கேட்பாங்க. ஒரு பொம்மை இப்படி இருக்கும், இப்படி வேறு மாதிரி இருக்கும், 4ஆவதாக என்ன மாதிரி வரும். இது ஒரு ரீசனிங்க்கு சிம்பிள் எக்ஸாம். அப்போ 2+2 அப்படின்னு அவங்க நேரட்டாக கேள்வி கேட்க மாட்டாங்க. அங்கே இருக்கிற கலர்ஸ் 2 சிகப்பு வண்ணங்கள் அங்கே இருப்பதையும் பச்சை வண்ணங்கள் இருக்கிறதையும் எத்தனைன்னு தேர்ந்தெடுத்து நீங்கள் கூட்டி போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ டைரக்ட் கொஷின்ஸ் அப்படின்றது இருக்காது. இதுதான் இது வந்து சிபிஎஸ்சியினுடைய கொஷின் பேட்டர்ன், அந்த மெத்தடாலஜி அந்த மாதிரி. இப்போ சிலபஸ் சேம் தான். அப்போ அவங்க வந்து அந்த பேட்டனுக்காக அவங்க படித்தாங்கன்னா அதுக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க. கிராமப்புற பள்ளி மாணவர்களுக்கான என்ன இருந்தாலும் அவர்களுக்கான ஒரு எஜுகேஷன் இது கிடைக்கலன்னு 7.5 கொடுத்துருக்காங்க. அதேமாரி இப்போ ஜஸ்ட்டு பாஸ் அப்படின்றது பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 164 மார்க்கில் சில நேரம் ஒரு 5-10 முன்ன பின்ன போகும். மொத்தம் 720 மார்க்
அந்த கொஷின்ஸ் வந்து மைனஸ் மார்க்லாம் இருக்குது. அப்போ 164 மார்க்கு பெற்றிருக்கிற ஒருவன் அவன் சாதாரணமாக ஒரு ப்ரைவேட் காலேஜில் வருஷம் 25 லட்சம் 50 லட்சம் ஃபீஸ் கொடுத்து அவன் சேர்ந்துடுறான். அப்போது நீட்டு வழியாக போய் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டானே. அதை கூட பாஸ் பண்ணாமல் கதறிட்டு இருக்கிறவன் பிரச்சனை வேறு. அதாவது அதுக்கு வந்து பேரண்ட்ஸை வந்து அதை கொஷின் பேப்பரை லீக் பண்ண ட்ரை பண்ணுறது, அதுக்கான ஏதோ ஒரு டாக்டராக இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் வச்சுருப்பாங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற தான் பையன் கண்டிப்பாக வந்து அவர்களுக்கு அடுத்து அந்த தொழிலை செய்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர்கள் அவங்க செல்வாக்கை பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க. நான் நிறைய டேட்டா சொல்லுவேன். அதுக்கு பேரண்ட்டுக்கு தலையே அடிச்சுட்டு அழுத கதைகள்லாம் இருக்குது. பையனுக்கு விருப்பமே இருக்காது. இது மாதிரி விஷயங்கள் பேரண்ட் வந்து அந்த ப்ரெஷர்ஸ் தான். இது வந்து தற்கொலைகள் தீர்வாகாது. அது குறித்து எல்லாம் நம்ம தனியாக பேசுவோம். அப்போது எக்ஸாம் பேட்டர்ன் கரிக்குலம் சேம் ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் இல்லை ப்ரைவேட்டில் உள்ளே இருக்கவங்க 15,000 கோடி 20,000 கோடி. அப்போ ப்ரைவேட் ஸ்கூலே தப்பு தான். ப்ரைவேட் ஸ்கூலினுடைய ஃபீஸஸ் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்போ ப்ரைவேட் ஸ்கூலே தூக்கிடலாமா? நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷன் எக்ஸாம் நடத்துகிறீங்க. இன்ஜினியரிங்க்கு இது மாதிரி கோச்சிங் சென்டர் இருக்குது, எல்லாத்துக்குமே டிஎன்பிசி கோச்சிங் சென்டர் இருக்குது. அப்போ அதை வந்து நீங்கள் அரசே சில இடங்களில் செய்யுது, அரசே இலவசமாக செய்யுது. அப்படித்தான் நம்ம அந்த மாணவர்களை ஈக்குவல் பண்ண அப்படி பண்ணுறோமே தவிர. இப்போ இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. இங்கே ஒரு 15,000 மெடிக்கல் சீட் இருக்குது. இந்த கிட்டத்தட்ட இன்றைக்கி நிறைய கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. இந்தியா முழுவதும் ஒரு 1,29,000 சீட் இருக்குது. அதில் ஒரு 85% இங்கே இருக்க ஸ்டேட் போர்ட்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 15% அது வந்து ஒரு 12,000 சீட் இருக்குது. அதில் நம்ம எல்லா பசங்களும் அதில் போட்டி போடலாம். இங்கே இருக்கிறவங்க ராஜஸ்தானில் போய் படிக்கிறவங்க இருக்கான், தெலுங்கானாவில் போய் படிக்கிறவங்க இருக்கான், அங்கே இருக்கிறவங்க வந்து இருக்கிறான். அப்போது மாணவர்கள் வந்து இந்த நீட் அப்படின்றது நான் சொல்வது அதிர்ச்சியாக இருக்கணும். அந்த நீட் வந்து இன்றைக்கி வந்து அந்த பழைய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணிடுச்சு. அப்போ இருக்கணும். ஆனால் எப்படி இந்த ஆல் இண்டியா கோட்டாவுக்கு ஒரே எக்ஸாம். இப்போ ஒரு பையன் வந்து +2 முடித்த உடனே ஜிப்மருக்கு போய் ஒரு எக்ஸாம் எழுதுவான். அங்கே ஏதாவது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு போய் தனியாக எழுதுவான். 20 எக்ஸாம் எழுதிட்டு இருக்க முடியுமா? இப்போ ஒரே எக்ஸாம் எழுதி அது எல்லாத்துக்கும் கீழே அவன் வந்து ப்ரைவேட் காலேஜுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எலிஜிபிளாக போகிறது ஒரு வகை. இன்னொன்று, இந்த 85% வந்து அது ஸ்டேட் போர்டு தான் டிசைட் பண்ணணும். அந்த உதாரணத்துக்கு ஒரு 15,000 சீட்டு அப்படின்னா அதில் வந்து 10 to 11,000 சீட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்னா அதை நாங்கள் எப்படி பண்ணிக்கிறோன்றதுக்கான ஒரு அனுமதியை அரசு கொடுக்க வேண்டும். அது தமிழ்நாடு அரசு அவங்களுடைய புள்ளி விவரங்கள், இப்போ ராஜன் கமிட்டி இதெல்லாம் சொல்கிறாங்க, இவ்வளோ தூரம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னா. அப்போ அதை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த 85% நீங்கள் எப்படி பூர்த்தி பண்ணணுன்னு தான் செய்யணுமே தவிர நீட்டு வேணாம் அப்படின்னு நீ சொல்ல முடியாது. நீங்கள் வேணான்னாலும் கோர்ட் மூலிமா இம்ப்ளிமெண்ட் பண்ணதை இங்கே இருக்கிறவன் வந்து இப்போ காஷ்மீரில் இருக்கிற பையன் அங்கே இருக்கிற பேக்ட்ராப்பில் ஒருத்தர் நல்லா படிக்கிறான். அவன் வந்து டெல்லி மாதிரியான இடத்துக்கோ, பஞ்சாப் மாதிரியான இடத்துக்கோ, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா மாதிரி இடத்துக்கோ வந்து படிப்பதற்கு இதுதான் வாய்ப்பு தரும். இப்போது இது மாதிரி ஜேஇஇ இருக்குது, இது மாதிரி நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இன்ஜினியரிங்க்கு ஐஐடிக்கெல்லாம் இருக்குது. இதுக்கு எதுவும் ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம். அது ஸ்டேட் போர்டு அவங்க சீட்டை அவங்க டிசைட் பண்ணிக்கிறேன்னு கேட்கலாம். அப்போ நீங்கள் ஒரு காலத்தில் வந்து ஒரு ஒரு ஜாப்லலாம் 10th +2 இதெல்லாம் படித்தவங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசு உத்தியோகம் வந்துச்சு. இன்றைக்கி அப்படியா? இன்றைக்கி ஒரு கார்ப்பரேஷனில் ஒரு கடைநிலை ஊழியருக்கு அதை டிகிரி படித்தவன் அப்ளை பண்ணுறான். அப்போ இது எப்படி இதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணுறது? இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. இது விரிவாக பேசணும். இது வந்து தாவேக அரசு ஆகட்டும், திமுக அரசு, திமுக அந்த கட்சிகள்லாம் ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டாங்க. மக்களினுடைய உணர்வுகள் எல்லாம் ஏதோ பிரச்சனையானதுக்கப்புறம் இருப்பேன். இது பிஜேபி ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டாங்க. இன்றைக்கி வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கு போராடியவர்கள் எல்லாமே பிஜேபியை சேர்ந்தவர்கள். பிஜேபியினால் நாங்கள்லாம் வாக்களித்து வந்த தலைமுறையை சேர்ந்தவர்கள். அதுதான் அவங்களுக்கு பதறுது. அது ஒரு தனி பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்போது இது இது வந்து டீட்டெயிலாக பேச வேண்டியது. கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவது தீர்வாகாது. இது இன்னொரு பிரச்சனை நான் சொல்கிறேன். இதெல்லாம் பேசும்போது புள்ளிவரங்களோடு நம்ம பேசினோம்னா அதை நம்ம அதாவது வேறு ஏதாவது பேசினா பார்வையாளர்கள் பார்க்குறாங்க. நாம் ரொம்ப ஆத்தென்டிக்காக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வைஸ் சொல்கிறோம். நீங்கள் இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இது நிறைய இருக்குது. எஜுகேஷனுக்கான செலவுன்றது மத்திய அரசு கொண்டு வந்து தருது. அப்போ நீங்கள் அதை வேணான்ட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், எங்களை வந்து ஸ்டேட் பட்டியலில் உண்டா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்கான எஜுகேஷன் எதுவுமே உங்களால் வந்து ஈக்குவல் பண்ண முடியாது. அந்த செலவை யார் கொடுப்பா? உதாரணத்துக்கு ஒரு ஐஐடியில் ஒரு பையன் படிக்கிறான், அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பையன் போய் படித்தது எனக்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா தமிழ்நாடு தனித்தீவாக சமாளிச்சிட முடியுமா? இந்த மாதிரி நிறைய பிரச்சனை. அதனால தான் இந்த முறை வந்து அமைச்சர் திரு அருண்ராஜ் வந்து ஒன்று சொல்கிறாப்புல, அதாவது புது பொது பட்டியலை கொண்டு வரணுன்றாரு. நீங்கள் அந்த மாதிரி வெளியே நீங்கள் மாநில பட்டியல் கொண்டு வந்தால் பிரச்சனை இருக்குது. புது பொது பட்டியல் எப்படி? ஏற்கனவே ஸ்டேட் லிஸ்ட்டு, சென்ட்ரல் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட் இருக்குது. கன்கரண்ட் லிஸ்ட்டு ஒரு புதுசாக ஒன்று உருவாக்கி அதில் எஜுகேஷன், ஏன்னா அது அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் செய்ய முடியாது. நாம் ஒன்றும் தனித்தீவாக போய் வாழவே முடியாது.
அது பிரச்சனையெல்லாம் இருக்குது. அது விரிவாக யாரும் பேசுறதில்ல. எல்லாரும் போகிற பக்கமே எல்லாரும் போகிறாங்க. பாதிப்பு உண்மை. அது சரி செய்ய வேண்டியது அரசினுடைய கடமை. அதை ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. 7 பாயிண்ட் அது 10% கொடுங்க. ஒரிஜினலான பேக்ட்ராப்பில் இருக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்கள் இப்படி தான் பண்ண முடியும். இது நம்ம மறுபடியும் கொஞ்சம் விரிவாக பேசுவோம். அடுத்ததாக எஃப்சிஆர்ஏ எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு. வன்னியரசு அவர்கள் சொல்கிறாரு, சிஏஏ கொண்டு வந்து முஸ்லீம்களை 2ஆம் கட்ட மக்களாக நீங்கள் பண்ணீங்க, அதே மாதிரி இது கிறிஸ்துவரில் குறி வைக்கிறதுக்கு தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சட்டம் எந்த விதத்தில் பாதிப்பு ஏற்படுத்துன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாம் வந்து இதை டிஸ்கிரிமினேட்டர் சொல்லிட்டு தான் பேச வேண்டியதாக இருக்குது. நாம் பிஜேபியின் ஆதரவாளர்கள் அல்ல. நாம் வந்து எந்த விதத்திலையும் எந்த கட்சிக்கும் ஆதரவாளர்கள் அல்ல. ஆனால் ஒரு வழக்கை எப்படி அணுகணும்னு பார்க்கணும். இந்த எஃப்சிஆர்ஏ அப்படின்றது இப்போ 2.0 கொண்டு வர போகிறாங்க. இதற்கு முன்னால் யார் கொண்டு வந்தாங்க? 76 முதல்ல இந்திரா காந்தி அவங்க வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்போது ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போது ஃபுல்லாக ஒரு டொனேஷன்ஸ் வரதை, அதாவது நன்கொடைகள், வெளிநாட்டு பணங்களை நன்கொடைகள் செய்வதை ஒழுங்குமுறைப்படுத்துவது. நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்கன்னு தெரியல, என்கிட்ட கொஞ்சம் கணக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதற்கு பிறகு இந்த சட்டத்தை வந்து 84 ஒரு சின்ன திருத்தம் கொண்டு வராங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஹோம் மினிஸ்ட்ரியில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த சட்டத்தை ராஜீவ்காந்தி அவர்களும் சில மாற்றங்கள் செய்ததாக நம்ம பார்க்கணும். இந்த ஸ்லாப், அதாவது நீங்கள் வந்து ஒரு 1 கோடி ரூபாய் பெறுகிறீர்கள். அப்போ அந்த 1 கோடி ரூபாயை மக்கள் கல்விக்காகவோ ஒரு மெடிக்கல் செலவு நீங்கள் செய்கிறதா சொல்லி வெளிநாட்டிலேருந்து ஏதோ ஒரு தொண்டு நிறுவனம், இதில் எந்த தொண்டு நிறுவனம், இப்போ வந்து கிறித்துவ ஆலயங்கள், முஸ்லீம்களுக்கான இடம் அப்படின்னு மட்டும் கிடையாது. இப்போ இந்து சில என்ஜிஓஸ்லாம் இருக்குது. பெரிய என்ஜிஓஸ் டக்குன்னு நீங்கள் ஆகலாம். ஏற்கனவே இந்த சாமி இப்போ கோயம்புத்தூர் இருக்க ஈசாவாகட்டும், இப்போ ஸ்ரீலாலா ஸ்ரீ ரவிசங்கர் இவர்களுடைய அமைப்புகளாகட்டும், யோகா சென்டர்ஸ் நிறைய இருக்குது. மத வழிபாட்டு விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய நிறைய இது வந்து ஆலய வழிபாட்டுக்கான ஒரு தனித்தனி அமைப்புகள்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து நிதி பெறுறாங்க. அது எப்படி பெறுறாங்க? இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கிறேன், நாம் வந்து இங்கே இருந்துட்டு போய் வெளிநாட்டில் சம்பாரிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை இந்த கோயிலுக்காக நீங்கள் கொடுங்க. நான் வந்து செய்ய முடியாது, அரசாங்கம் எப்படி செய்யணும்னு தெரியல, அப்போ நீங்கள் ஒரு அமைப்பை வச்சு கொடுங்க. இதுதான் வெளிநாட்டு நிதி. அதை வந்து அரசாங்கம் வந்து என்ன சொல்லுதுன்னா கணக்கு காட்டுங்கன்னு கேட்குது. முன்ன ஒரு அமைப்பு சிஸ்டம் வச்சுருந்தாங்க, ஹோம் மினிஸ்டரில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இந்த முறை வந்து சென்ட்ரல் அங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்பிஐ பேங்க், அவங்க பர்டிகுலர் பேங்க் சொல்கிறாங்க, அங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், நீங்களாம் வாங்கி கரெக்டாக செலவு பண்ணுங்க. 2010 வந்து அப்போ அன்றைக்கி பிரதமராக இருந்தது மன்மோகன் சிங், காங்கிரஸ் கவர்மெண்ட். அவர் திருத்துறாரு. என்னென்னா, நீங்கள் ஒரு 20% தான், 1 கோடி வாங்கினா 20% நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செலவு, ஆட்கள் எல்லாம் பணிபுரியவர்களுக்கு சம்பளம் பண்ணிக்கலாம். மற்றது எந்த நோக்கத்திற்கு வாங்கினீங்களோ அந்த நோக்கத்திற்கு வந்து நீங்கள் செலவு பண்ணுவதை கணக்கு காட்டுன்னு கேட்குறாங்க. இது எப்படி நான் கம்பெனிலாம் எல்லாம் படிச்சிருக்கேன். நான் அதுக்கு கொஞ்சம் கான்ஸ்டியூஷன்லேருந்து எல்லாத்தையும் வாசிச்சிருக்கேன். நீங்கள் எடுத்த உடனே இந்த சட்டத்தில் உங்களுக்கு இது எல்லாருக்குமானது. ஏன்னா அரசாங்கம் பயப்படுது. இது வந்து அது சரியாக தவறான்றது தனி விவாதம். ஏன்னா நீங்கள் வந்து ஏதோ தீவிரவாதத்துக்கு பயன்படுத்துகிறீங்க, அல்லது ஏதோ ஒரு போராட்டம், ஒரு அரசுக்கு தொழில் நிறுவனத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் நடக்குது, அந்த போராட்டத்திற்கு இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் நிதி அளிக்குது. நிதி அளித்து அவன் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு எதிரான நிறுவனத்துக்கு சீனா கொடுக்குறான், சீனாவுக்கு எதிரான நிறுவனத்துக்கு வந்து ரஷ்யா கொடுக்குறான். இது மாதிரி ஒரு இதுலேயுமே பாகிஸ்தான் நமக்கு ஃபண்டிங் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. இது சென்ட்ரலில் இருக்கக்கூடிய எல்லா அரசுக்கும், பிஜேபி கிடையாது, காங்கிரஸ் கிடையாது, எல்லா அரசுக்கும் எல்லா விதமான என்ஜிஓஸ் மேலேயும் டவுட் வருது. அது இஸ்லாமிய சேர்ந்ததா, முஸ்லீம் சேர்ந்ததா, கிறிஸ்டின் சேர்ந்ததா, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. எல்லா அமைப்புகள் மீதையும் அவங்க கண்காணிப்புக்கு உட்படுத்துகிறாங்க. இது வரைக்கும் நம்ம இப்படி தான் நம்ம அதை பார்க்கணும். சிஏ தனி விவாதம், நம்ம தனியாக பேசலாம், அதில் இப்போ இந்த கான்செப்டில் ஏதேனும் தவறுகள் நடந்தால் ஒரு அரசு ஒரு பர்டிகுலர் இடத்த அவங்க எடுத்துக்கிறாங்க, ஏதோ ஒரு தொண்டு நிறுவனத்தை, அது எப்போ சூழ்நிலை யாருமே நடத்தாமல் விட்டுட்டு போகும் பொழுது, அங்கே பணம் இருக்கும் பொழுது அதை கோயில்களை எடுத்துக்கிற வரலாறுலாம் இருக்குது. அப்படி எடுத்துக்கிறதா சொல்லி அப்போ அகப்பறிக்கிற மாதிரியான ஒன்று வந்தால் அது நிச்சயமாக நம்ம எதிர்க்கணும், அதை இது பண்ணணும். அப்போ ஆரம்ப நிலையத்தில் ஒரு குறிப்பிட்டவர்கள் மட்டுமே அதற்கு துடிப்பதற்கு அதில் அப்போ இந்த சட்டம் எப்படியெல்லாம் இது இந்திய அரசு அப்படின்றது ஒரு இறையாண்மை அதிக கொண்டு வர சட்டம். அது நம்ம பொறுத்திருந்து தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கணும். எடுத்த உடனே கண்மூடித்தனமாக நாம் அதை எதிர்ப்பது முறையாக இருக்காது. அடுத்தது சட்டமன்றத்தில் தொகுதி மறுவரையறை எதிராகவும் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தொகுதி மறுவரைன்றது அவங்க முதல்ல வந்து இதுக்கு முன்னால் மற்ற தீர்மானங்கள் எல்லாம் இப்போ தமிழ் குறித்து அவங்க தீர்மானம் செய்ய வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்குது. இப்போ தொகுதி மறுவரைன்றது அவங்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்டாங்க. நீட்டுக்கெலாம் ஏற்கனவே திமுக அரசுலேயே நிறைவேற்றியிருந்தாங்க. எஃப்சிஆர்ஏன்றது வந்து அவங்களுக்கு இப்போ அந்த இடத்துல அவங்க நிலைப்பாடு என்னென்னு அறிவிக்க வேண்டிய நிலைமையில் இருந்தாங்க. இந்த தொகுதி மறுவரையை வந்து அவங்க தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க.
நிறைவேற்றிட்டு அது வந்து ஃபஸ்ட்லேருந்து அவங்க எதிர்த்து செயல்பட்டுட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க செய்ய வேண்டியது. அது நாமளும் நிறைய பேசியிருக்கோம். ஆனால் அந்த இடத்துல அவங்க எப்படின்னா, கொண்டு வருவது வந்து மத்திய அரசு நாங்கள் பாப்புலேஷன் அது மக்கள் தொகையின் அடிப்படையில் நாங்கள் வந்து இதை செய்யலை. நாங்கள் விகிதாச்சார அடிப்படையில் அதாவது தமிழ்நாட்டுக்கு தென்னிந்தியாவுக்கு 24% ரெப்ரசன்ட்ஸ் இருக்குது. அதை அப்படியே 50% இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்படியே அந்த 24% ஏற்கனவே இருக்கிறத ரீட்டைன் பண்ணணும். அதை ஏற்கனவே இன்றைக்கி இருக்கிறது 15லேருந்து ஒரு 18 லட்சம் பேர் ஒரு எம்பி தொகுதிக்குள்ளே வராங்க. அதை 8லேருந்து 10 லட்சத்துக்குள்ளே நாங்கள் சுருக்குவது நோக்கம்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ எம்பி ஃபண்டு அதை பீப்புள் நம்ம போய் சந்திக்கிறது ஒரு கனெக்டிவிட்டி இதெல்லாம் அதிகமாகும். இது சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த கருத்தை அவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து முடிஞ்ச உடனே நீங்கள் இது செய்யாமல் இருந்தால், அதாவது இந்த தொகுதி மறுவரை அப்படின்றது வந்து 1952, 63, 71 மக்கள் தொகை முடிஞ்ச உடனே இதை செஞ்சாங்க. இது செஞ்சதுக்கப்புறம் இந்திரா காந்தி அவர்கள் வந்து என்னென்னா இந்த பிரச்சனையெல்லாம் வந்து அந்த 543 ஃப்ரீஸ் பண்ணது. இப்போ சவுத்து எல்லாம் ரொம்ப மக்கள் தொகையை கட்டுப்படுறதுனால தொகுதிகள் குறையுதுன்னா பாப்புலேஷன் பேஸ்டு நம்ம செய்ய வேணாம்னு சொல்லி ஃப்ரீஸ் பண்ணாங்க. அதாவது 543 மெயின்டைன் பண்ணணும். இது 2001 வாஜ்பாய் அவர்கள் அரசு இருந்தபோது அதை அப்படியே அதையும் அவரும் மெயின்டைன் பண்ணார். ஒரு 25 வருஷம் அது முடிய போகுது. இப்போ 2026 முடிய போகுது. இப்போ வந்து நான் ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி கேட்குறேன். பாப்புலேஷன் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து தொகுதி மறுவரை செய்யணும்னு அரசியலமைப்பு சட்டம் 81(2)A சொல்லியிருக்குது. அந்த அடிப்படையில் இப்போது நீங்கள் எந்த இதுவும் பண்ணலைன்னா பை நேச்சராக மாறிடும். எப்படி மாறும்? பாப்புலேஷன் அடிப்படையில் மாறும். அப்படி மாறிட்டால் என்ன ஆகும்? உங்களுக்கு இருக்கிற தொகுதி குறைஞ்சி தான் போகும். அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, நீங்கள் மட்டும் கிடையாது, எங்களுக்கு சவுத் இந்தியாவில் எல்லாரும் தேவை. அப்போ அந்த 24% தமிழ்நாட்டுக்கு வந்து 7.15 அது வந்து 7.23ஆக அந்த ரெப்ரசன்ஸ் விகிதாச்சாரம் தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தப்புன்னு எந்த கட்சியும் சொல்லலை. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும், அவர் திரு சு வெங்கடேசன் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவங்க இந்த முறை இப்படி பண்ணி நம்மளை ஏமாற்றிட்டு அடுத்த முறை கான்ஸ்டியூஷன் பேஸ்டு பாப்புலேஷன் இப்போ வந்து சர்வே நடத்துகிறாங்க. இந்த சென்சஸ் முடிஞ்ச உடனே அவங்க மறுபடியும் அரசியலமைப்பு சட்டத்தை காட்டி வச்சு குறைச்சிருவாங்க அப்படின்னு அவங்க வந்து அச்சப்படுறாங்க. இன்னொன்று சார், குடும்ப கட்டுப்பாடு விஷயத்தில் வந்து வட மாநிலங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணல, தென் மாநிலங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கு. அது கொடுக்குற தண்டனையாதுன்னு தான் அப்படி தான் எல்லோரும் பேசுகிறாங்க. அதனால தான் அவங்க ரெப்ரசன்ஸ் பைஸ் சொல்கிறேன்றாங்க. அது விகிதாச்சார அடிப்படையில் தான் சொல்கிறேன். பாப்புலேஷன் பண்ணலன்னு தானே கவர்மெண்ட் சொல்லுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அமித்ஷா வந்து அப்படி தான் சொல்கிறார். ஆனால் அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா மறுபடியும் மாற்றிப்பீங்கன்றது தான் அவங்க அச்சப்படுறாங்க. இதை தான் சொல்கிறாங்க. இப்போ செய்கிறது தப்புன்னு சொல்லலை. 39 சீட்டுன்றது 59 சீட்டாக மாறுது. ஆனால் நீங்கள் மறுபடியும் சென்சஸ் அடிப்படையில் கொண்டு வந்து சேர்த்துருவீங்க. இல்லை, நான் எழுதி கையெழுத்து போட்டு தரேன். அதை நம்ப முடியாது. பிஜேபி நம்ப முடியாது, நேருவை நம்ப முடியாது. ஏன்னா நேரு வந்து இந்த மாதிரி பண்ணார். சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்றது அப்படி தான் 2 பாலிசி சிஸ்டம்னாங்க, அப்புறம் நீங்கள் கொண்டு வந்தீங்க, அதனால் நீங்கள் அப்படின்ற அச்சம் தான். அதை எப்படி சரி செய்யணும்னு தான் இப்போ பார்க்கணும். அந்த அடிப்படையில் தான் திமுக மேலே வந்து அவர்கள் வந்து பைகாட் பண்ணவோ எதிர்க்கவோ ஒரு அதாவது எதிர்க்காமல் அவங்க வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் கொண்டு வந்தாங்க. அதை வச்சு நான் சொன்னார் பார்த்தீங்களா, ஏன் இது மாதிரி நீங்கள் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய ரெப்ரசன்ஸ் குறைஞ்சிடும் அப்படின்னா நாளைக்கு தமிழ்நாட்டிலேருந்து கூட ஒரு பிரதமர் வராமல் போயிடுவாங்க, வடகிழக்கு மாநிலங்கள் மாதிரி நம்ம ஆயிடுவோம் அப்படின்னு சொன்னார். மெல்ல ஒரு விஜய் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கோடிட்டு காட்டுறாரு போல். பார்ப்போம். அது நம்ம ஒன்றும் சொல்லுவது காலத்தின் கையில் இருக்குது. சவுத் இந்தியாவில் வந்து அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுற கெப்பாசிட்டி, சீட்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது. இது மாதிரியெல்லாம் முதலில் ஒரு அரசை அமைத்தவர்களுக்கு நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு வந்திருக்கு. கலைஞருக்கு வந்திருக்கு 96ல், சந்திரபாபு நாயுடுக்கு வந்திருக்கு. அதனால் அவர் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இப்படி ஒரு பிரபகண்டா அதிகமானாலும் ஆகும். ஏன்னா ஜெயலலிதாவுக்கு வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி தான் மோடியா லேடியானு அவங்க கேட்டாங்க. 2037 சீட்டு அடித்தாங்க. அந்த வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. தொகுதி மறுவரையோடு சேர்த்து அவங்க வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்ற வரது, அதுக்கு நம்ம எகென்ஸ்ட் ஆகிடக்கூடாது, அப்படி ஒரு பேச்சு வந்துடும், இது வந்து வெஸ்ட் பெங்காலில் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்றதுக்காக தான் விஜய் அவர்கள் இதை கொண்டு வந்தார். அதாவது பெண்களுக்கான இடஒதுக்கீடு நீங்கள் இப்போ இருக்கிறதுலையே 33% எல்லா பக்கமும் பண்ணணும். அது வந்து அவங்க சொல்லி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கு தான் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறாங்க. நாங்கள் சீட்டை அதிகமாக்கி அது 2029 பை நேச்சராக அதிகமாகிடும். அதாவது 816 சீட் ஆயிரும். அந்த 814 நாங்கள் ஒன் தேர்டு நாங்கள் பண்ணுறோம், பெண்களுக்கான இது பண்ணுறேன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இதை பண்ணால் அதை ஆட்டோமேட்டிக்காக அதோடு சேர்ந்து பண்ணணுன்றாங்க.
அது சொல்லும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுவது எல்லாமே நமக்கு அதில் ஒன்றும் தவறு இல்லாத மாதிரி தான் தெரியுது. இங்கே நம்ம மக்கள் பேசும்போது அத்தனை சந்தேகங்கள் படுறாங்க. அது பிஜேபின்ற ஒரே காரணத்தினால எதிர்க்கிறார்களா, அல்லது மத்திய அரசு எப்பயுமே ஒரு நம்பகத்தன்மை இல்லாததா அப்படின்றது தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்கணும். அதிமுகவில் உட்கட்சி பூசல் வந்து புகைந்து எரிந்து கொண்டே வருதுன்னு சொல்லலாம். சிவி சண்முகம் அவரோட வீட்டில் நேற்று 5 மணி நேரம் அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் சேர்ந்து பேசுனது நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன நடந்துட்டு இருக்குது அதிமுக? அதிமுக இன்னொரு பிளவுக்கு காத்திருக்குன்னு தான் நம்ம எதிர்பார்க்கலாம். என்னென்னா இப்போ ஒரு இடைத்தேர்தல்கள் தாமதமாகுது. அவங்க வந்து அந்த இடைத்தேர்தல்களுக்கு வந்து முதல்ல அவர் விசிகா விஜய் அவர்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. இப்போ அந்த பக்கம் பாமக ரெடியாக இருக்குது. இந்த இடைத்தேர்தல் அதாவது 6 எம்எல்ஏ அது விஜய் அவர்களை தவிர்த்துட்டு 6 எம்எல்ஏக்கள் வந்து இடைத்தேர்தல்களுக்கு தயாராக இருந்தாங்க. 2 விஜயபாஸ்கர், அவர் அந்த அவங்களுக்கு பதவி கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிறது. அந்த பதவி வந்து ஒரு காலம் அந்த பதவி மட்டுமே அவர்களுக்கு போதுமானதாக இருக்காது. அது வந்து எப்பயுமே இடைத்தேர்தல் அந்த தேர்தல் இதுதான் அவங்க நீண்ட நாட்கள் காத்திருக்க முடியாது. அப்போது பெரிய அளவில் மக்கள் அங்கே போகிற மாதிரி தான் இருந்தாங்க. திடீர்னு எடப்பாடி சமாதானமான மாதிரி இருந்துச்சு. இப்போ அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை வந்து தினகரன் அவர்கள் சேர்த்தா தனி கட்சி நடத்துகிறாரு, சசிகலா அவர்கள் தனி கட்சி இது ஒன்று சேரணுன்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு நிச்சயமாக பகிரங்க கடிதங்கள் எழுதியிருக்கிறாரு. அப்போ சிவி சண்முகம் ஏற்கனவே பயங்கர கடுப்பாக தான் காண்டாக தான் சொல்கிறாரு. நான் அங்கே இருக்க அவர்கிட்ட கேளுங்க, நான் அங்கே இருக்கிறேன்னா அவர் தொடர்ந்து பேச. அப்போ சிவி சண்முகன் அவர்கள் இங்கே ஒட்டி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் இதில் வந்து இன்னொரு பிரளயம் வந்து அதிமுக எதிர்கொள்ளத்தான் போகிறதா தான் தெரியுது. இன்னொன்று பிஜேபியின் வழியாக தனக்கு ஏதாவது உதவி கிடைக்குன்னு எடப்பாடி அவர்கள் காத்திருக்கிறார். இப்போ இருக்கிற அத்தனை தீர்மானங்கள்லையும் எல்லாத்துலேயுமே பிஜேபியினுடைய ஸ்டாண்டு தான் திரு எடப்பாடி அவர்கள் எடுத்திருக்கிறார். பாமகவும் தான் எடுத்திருக்கிறாங்க. தோற்றா கூட எடப்பாடி அவர்கள் இன்னும் பிஜேபி கூட்டணியில தான் இருக்கிறார். அப்படிதான் அவர் தன்னை அந்த ஏன்னா அவங்க இன்னும் சுதரண்டு போகாமல் தங்களை காப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்து ஒரு அரணா பிஜேபி நினைக்கிறாங்க. ஆனால் பாமக அப்படி கிடையாது. அவங்க வந்து இப்போ பீப்புள் பாலிடிக்ஸை ரொம்ப வேகமாக பேசுகிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ இந்த சுரங்கத்துறை ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த தீர்மானம் வந்து மாநில அரசின் உரிமைகளை பாதிக்குன்னு சொல்லி முதல்ல அன்புமணி அவர்கள் தான் அறிக்கை விட்டுருக்காரு. ஆனால் மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொகுதி மறுவரை ஆகட்டும், நீட் அவர் எதிர்க்கிறார். நீட் அவர் தொடர்ந்து வந்து அவர் எந்த குதில் இருந்தாலும் அவர் கடுமையான அது வந்து அப்போ அதுக்கு வந்து பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறார். அதேமாதிரி இந்த தொகுதி இந்த சுரங்கத்துறை ஒரு வரைவு திட்டத்தை இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறதையும் அன்புமணி அவர்கள் எதிர்க்கிறார். அப்போ இது ஒரு 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 இந்த இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் பல்வேறு கூட்டணி மாறுதல்கள் இதெல்லாம் நடக்கும். அதிமுக மீண்டும் மீண்டும் அவர் எடப்பாடியை நோக்கி கேள்வி கணைகள் வைக்கப்படுகிறது. வைகை செல்வன் சொல்கிறார் அதிமுகவின தேவையே இப்பொழுது குறைந்து அதை வந்து தாவேகா நிறைவு செய்துட்டுன்னு சொல்கிறாரு. அப்போது அங்கே இருக்கிற இவர்களுடைய பேச்சு இந்த மாதிரி அங்கே போனவர்கள் இப்போ சிங்கே ராமச்சந்திரன் போயிருக்கிறார். ஐஐடி அகமதாபாத்தில் படித்தவர். அவங்க அப்பா காலத்திலேருந்து அவர் ஏடிஎம்கேவில் ரொம்ப அந்த ஜெயலலிதா போய் சேரும்போது ஒரு வீடியோ கூட வந்திருக்கும். எனக்கு கோவிந்தராஜ் பையன் தானே, அவர் கட்சி ரொம்ப விசுவாசி, அம்மா நானும் விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு சொன்னவர் இன்றைக்கி அந்த அம்மா இல்லை. அவர் இப்போது கோவை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எம்பி ஆனால் அண்ணாமலையெல்லாம் போட்டி போடும்போது அவர் போட்டி போட்டார். அப்படி இருக்கிற அவர் வந்து இன்றைக்கி கிளம்பி இருக்கிறார். அப்போது கட்சி நீ வந்து அதிமுகவினுடைய பல்வேறு இருக்கிற திறமையான ஆளுமைகளை பயன்படுத்தி கொள்ள எடப்பாடி அவர்கள் தவறுகிறார். அதனால் அவர் மேலும் மேலும் அவர் வந்து தன் கட்சியினுடைய பல்வேறு அமைப்பு செயலாளர்கள் எல்லாரையுமே அவர் இழப்பதற்கு தயாராக இருக்கிறாரு நமக்கு தெரியுது. அவருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாமளும் இதை வேடிக்கை தான் பார்க்குறோம். அதனால் விரைவில் ஒரு பெரிய அதிமுகவில் இன்னொரு பிளவு நமக்கு காத்திருக்குது. தொடர்ந்து பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் பற்றி பேசுவோம் சார். உங்கள் கருத்தை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.